வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபெர்னாஸ். நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு தேவையான முக்கியமான டேட்டா வச்சிருப்பீங்க. அதே போல ஜென்யூனான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஒன் டே உங்களோட சிஸ்டம் கிராஷ் ஆகும்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே லொஸ்ட் ஆயிரும். பட் அப்படி உங்களோட டேட்டா எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னா கட்டாயம் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். அப்படி பேக்கப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சிம்பிளா ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, விண்டோஸ் பேக்கப் எப்படி கரெக்டா செய்து கொள்றதுன்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம விண்டோஸ் லெவல்ல தான் பேக்கப் பண்ணிக்கொள்ள போறோம். நீங்க உங்களோட சிஸ்டத்துல கண்ட்ரோல் பேனலை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி, இதுல பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் விண்டோஸ் 7 இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க விண்டோஸ் 7 மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க, பட் இது விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இதுல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணும். சோ நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்க கிரியேட் a சிஸ்டம் இமேஜ் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாம லோக்கல் பேக்கப் தான் பண்ணிக்கொள்ள போறோம். ஒன்னா ஹார்ட் டிஸ்க் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல எந்த டிஸ்க்ல பேக்கப் பண்ணிக்கொள்ள போறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எக்ஸ்டர்னல் டிரைவ்ல கூட பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க நீங்க பார்க்கலாம் உங்களோட பேக்கப்ல எதாவது இன்க்ளூட் ஆகிருக்குது நீங்க செக் பண்ணிக்கொள்ள முடியும். கட்டாயம் உங்களோட பேக்கப்ல உங்களோட சி டிரைவ் அண்ட் சிஸ்டம் ஃபைல்ஸ் பேக்கப் செலக்ட் பண்ணி இருக்கணும். அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததா ஸ்டார்ட் பேக்கப் இதுல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பேக்கப் ப்ராசஸ் நடக்குது. ஸோ நீங்க கட்டாயம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க நீங்க பார்க்கலாம் சிஸ்டம் ரிப்பேர் டிஸ்க் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டிருக்குது. இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் நோ கொடுத்துக்கொள்றேன். The backup completed successfully. backup complete ஆயிட்டுது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த பேக்கப் எப்படி ரீஸ்டோர் பண்ணிக்கொள்றதுன்னு நாம பார்க்கலாம். ரீகவரி பண்ணிக்கொள்றதுக்கு உங்களோட சிஸ்டமை ரீகவரி மோட்ல ஆன் பண்ணிக்கொள்ள வேணும். ரீகவரி மோடுக்கு நீங்க ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணும் போதே ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க ட்ரபிள் ஷூட் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அட்வான்ஸ் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே நீங்க பார்க்கலாம் see more recovery options இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க பார்க்கலாம் சிஸ்டம் இமேஜ் ரிகவரி இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாம லோக்கல் பேக்கப் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இங்க பேக்கப் இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அகெயின் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைனலாக ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கொண்டோம்னு சொன்னால் நம்மளோட பேக்கப் ரீஸ்டோர் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.